ஒரு சாதாரண மலேசிய பையன் உலகின் மிகப்பெரிய வங்கியை ஏமாற்றினான் என்று தெரியுமா? ஜோ லோ என்பவன் அழகோ படிப்போ இல்லாத ஒரு சாதாரண இளைஞன். ஆனால் அவனிடம் ஒரு அசாதாரண திறமை இருந்தது. வாயால் எந்த கதவையும் திறக்கும் திறமை. அவன் மலேசியாவின் 1MDB என்ற அரசு நிதி நிறுவனத்தில் கை வைத்தான். படிப்படியாக அதிகாரிகளை நம்ப வைத்தான். பிரதமரையே தனக்கு சாதகமாக மாற்றிக்கொண்டான். 4.5 பில்லியன் டாலர் மக்களின் பணம் காணாமல் போனது. அந்த பணத்தில் அவன் என்ன செய்தான்? ஹாலிவுட் படங்களுக்கு நிதி கொடுத்தான். வோல்ஃப் ஆஃப் வால் ஸ்ட்ரீட் படம் அவன் பணத்தில் எடுக்கப்பட்டது. ஒரு நடிகைக்கு 27 மில்லியன் டாலர் மதிப்புள்ள இளஞ்சிவப்பு வைரம் பரிசாக கொடுத்தான். கோடிக்கணக்கில் சூப்பர் யாட்டுகள் வாங்கினான். கோல்ட்மேன் சாக்ஸ் வங்கி அவனுக்கு உதவியது. ஒரு நாட்டின் பிரதமர் பதவி இழந்தார். உலகின் மிகப்பெரிய நிதி மோசடி வெளிச்சத்திற்கு வந்தது. ஆனால் ஜோலோ இன்றும் சீனாவில் சுதந்திரமாக வாழ்கிறான். பிடிக்கவே முடியவில்லை. இது திரைப்படம் இல்லை, இது உண்மை.